விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், போராட்டக்காரர்கள் பிரதானமாக வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, விரிவான விவரங்களை சொல்லுங்க. செய்தியாளர் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சம ஊதியம், பணி நிரந்தரம், தொழிலாளர் காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்றுநர்கள் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க போராட்டக்காரர்கள் வலியுறுத்துகிறார்கள். சம ஊதியம், பணி நிரந்தரம், தொழிலாளர் காப்பீடு உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக மீண்டும் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே சிறப்பு பயிற்றுநர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் சம ஊதியம், பணி நிரந்தரம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் வேறு என்னென்ன பிரதான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், விரிவான விவரங்கள் என்ன சொல்லுங்க. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. ஏனென்றால் இந்த சம ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு 4-5 வருடங்களாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து அமைச்சர்களை சந்தித்து மனு கொடுப்பதும், மேலும் துறையின் செயலாளர்களை குறித்து சந்தித்து மனு கொடுப்பதும் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு முன்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் நடத்தியிருக்கின்றனர். இந்த எந்த ஒரு போராட்டங்கள் நடத்தியுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறிப்பாக இந்த போராட்டம் நடப்பதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், தொழிலாளர் வைப்பு நிதி, அதாவது EPF, சம ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தொழிலாளர்களுக்கு காப்பீடு உள்ளிட்டவை கோரிக்கைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட வலியுறுத்த இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த போராட்டம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து நடைபெற இருப்பதாகவும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் போராட்டத்தில் தற்பொழுது முன்னெடுத்திருக்கின்றனர். ஏனென்றால் கடந்த ஒரு 5 வருடங்களாக இந்த போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் கடந்த திமுக அரசின் போது இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு முறையிட்டுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனும், அதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துமே எந்த ஒரு பயனும் இல்லை என ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த அடிப்படையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழக அரசு வாக்குறுதிகள், அதாவது தேர்தல் வாக்குறுதிகளிலுமே எங்களுக்கு இந்த சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படும் எனவும், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கின்றனர். அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்று முதற்கட்டமாக, அதாவது இந்த ஆட்சி பொறுப்பேற்று முதற்கட்டமாக இந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடங்கி இருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் இன்னும் தீவிரமாக இருக்கும் எனவும், மேலும் இந்த போராட்டத்தை பார்த்து முதலமைச்சர் உடனடியாக எங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றி தர வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் பணியை புறக்கணித்து விட்டு தொடர் போராட்டங்களை மேற்கொள்வோம். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலுமே நாங்கள் பணி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனும் எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களோடு இந்த போராட்டம் தொடங்கி நடைபெற்றுள்ளது. உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை எங்களுக்கு செவிசாய்த்து இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.